அன்பார்ந்த சாஹிப் டாக்ஸ் ஊடக நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் அகமது சாஹிப். சிவகங்கை மாவட்டம் அஜித் குமார் மரண வழக்கு கஸ்டோடியல் டெத் ஒரு அப்டேட்டு சமீபத்தில் இந்தியா டுடே உட்பட தேசிய ஊடகங்கள் அந்த அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கி ஆர்டிஐல போட்டு வாங்கி சிஏ போட்டு வாங்கி மக்களுக்கு தெரியப்படுத்திருக்கிறாங்க. அவங்க உடல் பரிசோதனை கூராய்வு அந்த ரிப்போர்ட் அறிக்கை சொல்வது என்னங்கிற பார்க்கும்போது உண்மையில் நெஞ்சமெல்லாம் பதபதிக்கிறது. சிபிஐ விசாரணை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதால் அங்கே எஃப்ஐஆரை கூட என்ன செஞ்சுட்டாங்க, அங்கேருந்து தூக்கிட்டாங்க ஆன்லைன்லேருந்து. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்துடைய சிவகங்கை பிஎஸ் உடைய 303 கீழ் 2025 எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. அந்த எஃப்ஐஆரை கூட இப்போ மறைச்சிருக்கிறாங்க. அதாவது சட்ட சிக்கல் ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி. அதுபோல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கூட என்ன பண்ணிட்டாங்க, பப்ளிக்கு அவைலபிளாக இருக்கக்கூடாது, அது இப்போ அண்டர் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குங்கிற மாதிரி நீதிமன்ற தரப்பு சொல்லிவிட்டது. அதனால் இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் யார் கையிலையும் ஆக்சஸ் கொடுக்கறதில்ல. அதில் வழக்கறிஞர்களுக்கே கொஞ்சம் சஸ்பென்ஸ் தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இந்தியா டுடே போன்ற தேசிய ஊடகங்கள் அதை எடுத்து வெளியிட்டிருக்கிறது. அதனுடைய கருத்துக்களை நம்முடைய சாஹிப் டாக்ஸ் ஊடக வாசகர்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் நம்ம இந்த காணொலியை அமைத்திருக்கிறோம். முதல்ல அஜித் குமாருடைய அந்த மரண வழக்கு கடந்து வந்த பார்வை என்ன நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 27 வயது கொண்ட அந்த அஜித் குமார் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இந்த கிராமத்தில் ஒரு பத்ராம் காளியம்மன் கோயிலுடைய காவலாளியாக இருக்கிறார். அந்த டைமில் காரை பார்க் பண்ண வந்த அந்த அவங்க பேரை சொல்கிறதுக்கே நமக்கு இதாக இருக்குது. அதில் நகை திருட்டுங்கிற ஒரு கேஸை சொல்லி அவங்கள அடித்து துன்படுத்திய காட்சிகள்லாம் நம்ம ஊடகங்களை பார்த்தோம். அது சம்மந்தமான நம்ம ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறோம். கடைசியில் இப்போ எப்படி வந்திருக்குன்னா, இந்த எஃப்ஐஆருடைய இதுக்கு பிறகு அஜித் குமார் காரையே பார்க் பண்ணலை, அந்த சம்மந்தப்பட்ட அந்த காரில் நிக்கிதாவுடைய அந்த காரில் என்ன இல்லை, இது தங்கம் நகைகள் இல்லை அப்படிங்கிற செய்திலாம் வந்திருக்கிறது. இப்போ கரண்ட்டாக இது என்னென்னா, சிபிஐ டேக்ஸ் ஓவர் த கேஸ். சிபிஐ அஃபீஷியலி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, மர்டர் கேஸ் தான் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு போலீஸு அகேன்ஸ்டாக சேர்த்துருக்குறாங்க. இந்த சிபிஐ இப்போ நம்ம டேக் ஓவர் பண்ணதுனால கஸ்டோடியல் டெத் ப்ராப்ளம் அந்த ஜுவல்லரி தெஃப்ட்னு சொன்னாங்களே, அதையும் சேர்த்து நாங்கள் விசாரிப்போங்கிற அளவுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ காம்ப்ரஹென்சிவ் இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. ஹைகோர்ட்டுடைய மதுரை உயர்நீதிமன்றம் மதராஸ் மதுரை கிளையுடைய அந்த நீதியரசர் அவர் சொன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அஜித்குமார் 8ஆம் தேதி ஜூலை 8ஆம் தேதி அஜித்குமாருடைய டெத் ரிசல்ட்டு போலீஸ் புருட்டாலிட்டி தான், காவல்துறையுடைய வன்மமான செயல் தான், இது கஸ்டோடியல் டெத்து தான் என்பதை உறுதிப்படுத்தியது. அதுபோல் சிபிஐ ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஃபுல் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஹைகோர்ட் அந்த ஆர்டர் பண்ணுது என்னென்னா, இந்த நிகிதாவுடைய தெஃப்ட் கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, அவன் என்னுடைய ஜுவல் காணா போய்விட்டது, திருட்டு போய்விட்டதுன்னு சொன்னால் அது முதல்ல உண்மையா அப்படிங்கிறது நீங்கள் விசாரிங்கன்னு சொல்லி லோக்கலில் இருக்கக்கூடிய சிவகங்கை மேஜிஸ்ட்ரேட்டுக்கு உத்தரவிட்டு அவங்களுடைய விசாரணையில் பண்ணாங்க. இப்போ சீரியஸ் போஸ்ட்மார்ட்டம் ஃபைண்டிங்ஸ் எப்படி இருக்குன்னா, 44 இன்ஜுரிஸ், பிரெயின் டேமேஜ், ஆட்டோஸ்பை ரிப்போர்ட்டை பார்த்தோன்னா நெஞ்செல்லாம் பதபதைக்கிறது, இன்டர்னல் ப்ளீடிங். அவன் அந்த 6 காவல்துறை பொறுக்கிகளும், காவல்துறை ட்ரெஸ்ஸில் இருந்த பொறுக்கிகள், நான் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுறதுனால நல்ல காவல்துறைகள் சங்கடப்படக்கூடாது. அருமையான காவல்துறை நம்ம யாருமே குற்றம் சொல்லவே இல்லை. நீதிக்காக நிற்கக்கூடியவங்க, சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடியவங்க, நேர்மையான அதிகாரிகள் நிறைய இருக்காங்க தமிழ்நாடு காவல்துறையில். நம்ம அவங்களாம் போட்டுதலுக்குரியவங்க, அவங்க நம்ம பேசவே மாட்டோம். அவங்க காவல்துறை நம்முடைய நண்பர்கள். ஆனால் காவல்துறை ட்ரெஸ்ஸில் இருக்க இந்த மாதிரி பொறுக்கி பசங்க அடித்த அடியில் பயங்கரமான இன்டர்னல் ப்ளீடிங், ரத்த கசிவு, உடல் ஃபுல்லாக உள்ளக்க, அதாவது இன்டர்னல் பாடியில் சில அடித்த காயங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுகிறது மசில் திசுவே அடித்து காலி பண்ணியிருக்கு, பிச்சு எடுத்துருக்கிறது.
ஸோ இதெல்லாம் வந்து சிவியர் ரிப்பீட்டட் ஃபிசிக்கல் அசால்ட் டூரிங் இன்ட்ராகேஷன். அவனை ரோட்டில் போட்டு அடித்து அவனை உண்மையை வர வைக்கிறோன்னு சொல்லி இவங்க பண்ண வேலையில் வந்து அவ்வளோ கொடூரமாக இருக்கிறது என்பதை வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்கிறது. அப்புறம் அரெஸ்ட், சஸ்பென்ஷன் அண்ட் விட்னஸ் ப்ரொடெக்ஷன். இப்போ கிட்டத்தட்ட 5 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, எஸ்பியை வந்து கம்பல்சரி வெயிட்டிங்கில் வச்சுருக்கிறாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்கு, விட்னஸை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுங்கள். அந்த வீடியோலாம் எடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, கீ விட்னஸ் யாரெல்லாம் ஃபோட்டோ எடுத்தாங்க, வீடியோ எடுத்தாங்க, யாரெல்லாம் பார்த்தாங்க, அவங்க அத்தனை பேருக்கும் காவல்துறை வளையத்துக்கு கொண்டு வந்து அவங்கள வந்து உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை வந்து உறுதி செய்திருக்கிறது மெட்ராஸ் ஹைகோர்ட். ஃபேமிலி, அவனுடைய அஜித்குமாருடைய பிரதர் அவர் என்ன பண்ணிட்டான்னா, எனக்கு ஆவின் ஜாப்லாம் தேவையில்லை, ஊரை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்கிறது, அது தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் இது வந்து மெட்டீரியல் இழுப்புக்காக நாங்கள் வந்து பண்ணலை, அரசு வழங்கின அந்த வேலை வந்து எனக்கு சரியாக இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ டிஸ்பியூட், தெஃப்ட் கம்ப்ளைண்ட், நிகிதாவுடைய அந்த கம்ப்ளைண்ட் இருக்குது பாருங்கள், அதில் டிஸ்பியூட் வந்துட்டு ஆட்டோ டிரைவர் அருண்குமார் என்ன சொல்கிறாருன்னா, தெஃப்ட் கம்ப்ளைண்ட் வந்து அவர் என்ன செய்கிறாரு, நான் அவர் பார்க் பண்ணவே இல்லை, அஜித்குமார் வாகனத்தையே பார்க் பண்ணவில்லையேன்னு சொல்கிறாரு. அந்த டைமில் வந்து ஜுவல்லரியே இல்லையே, கார்லாம் இல்லையே என்று சொல்லிவிட்டார். அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்குது. ஆகஸ்ட் சிபிஐ மஸ்ட் ஃபைல் இட்ஸ் ஃபைனல் ரிப்போர்ட் பை ஆகஸ்ட் 20. ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள்ளே இந்த வழக்கை வந்து முடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டாங்க. இதுதான் அதனுடைய இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ப்ரெஷர். லோக்கல் பார்ட்டிஸ் ஆக்டிவிஸ்ட்ஸ் ஆர் மெயின்டைனிங் ப்ரெஷர் டிமாண்டிங் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் சிஸ்டமிக். எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து அழுத்தம் கொடுத்துருக்கிறது. ஆளக்கூடிய திமுக அரசு பார்த்திங்கன்னா நேரடியாக முதலமைச்சரை வந்து இந்த குடும்பத்தை வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக சந்தித்து ஆறுதல் அளித்திருக்கிறார். அதுபோல் அமைச்சர்களை வந்து அங்கே அனுப்பியிருக்கிறார். நல்ல முறையில் செயல்படுவது தான் தெரிகிறது. இருந்தாலும் அஜித்குமாருடைய அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை என்ன இருக்கிறது அப்படிங்கிறது அந்த காணொளி. இதை ஏன் நம்ம சொல்கிறோம்னா, எந்த அளவுக்கு காவல்துறைங்கிற பேரில் மனித உரிமை மீறல்களில் இவருக்கு இருக்கிறாங்க என்பதற்கு இந்த அஜித்குமாருடைய வழக்கு வந்து உள்ளங்கை நெல்லிக்கனியாக இருக்குங்க. காவல்துறையில் நம்ம மீண்டும் சொல்லணும், நல்ல அதிகாரிகள் நம்ம சொல்லவே இல்லை. இவங்களெல்லாம் வந்து அஜித்குமாரை அடித்து கொன்ற இந்த காவல்துறையெல்லாம் காவல்துறையாக இருக்கிறதுக்கு, போலீஸில் வேலை செய்கிறதுக்கு கொஞ்சமாக இவனுக்கு உரிமை இருக்குதா, அருகதை இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். 44 இடத்துல இன்ஜுரிங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது 44 இடத்துல அஜித்குமாருக்கு இன்ஜுரி. குறிப்பாக இந்தியா டுடே அந்த இதை வாங்கி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து எடுத்து அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்தியா டுடேவுடைய சைட்டை நீங்கள் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. பிரெயின் ஷோட் சைன் ஆஃப் பிளண்ட் ஃபோர்ஸ் ட்ராமா. அந்த இரத்த கசிவு ஏற்பட்டு மூளை அப்படியே செயலிழந்து ஸ்தம்பித்து போயிருக்குது. அவ்வளோ அடிச்சிருக்காங்க மண்டையிலாம். இப்படியா நீங்கள் வந்து அப்போ என்ன அடித்து கொல்ல வேண்டும் என்பதுதான் நோக்கம். அஜித்குமாரை வந்து விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வர வேண்டும், அவரை விசாரிக்க வேண்டும்லாம் அது இல்லை, அடித்து நெரிசலை கழட்டிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு தான் அந்த 6 காவல்துறை மிருகங்கள் இருந்திருக்கிறார்கள். இன்டர்னல் ப்ளீடிங் இன் ஹார்ட், லிவர் அண்ட் ஸ்டொமக் வால். ஹார்ட்டுக்குள்ளே எப்போ ப்ளீட் ஆகும்? ஹார்ட்டு பம்ப் பண்ணுதுலங்க, லெஃப்ட் ஆர்டிக்கிள், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், ரைட் ஆர்டிக்கிள், லெஃப்ட் அப் அடிக்குதுல, அது ஃபுல்லாக வந்து பம்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த ஹார்ட்டில் இவனை அடித்தாடல, ஹார்ட்டுக்குள்ளே ப்ளீடிங் தாறுமாறாக வந்து இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கிறது. லிவர், அவங்களுடைய கல்லீரல் வந்து சிதைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வயிற்றில் ஏறி மிதிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். காலால் எடுத்து பூஸ்ட் காலால் ஏறி மிதித்தாதான் அந்த வந்து கல்லீரல் வந்து டேமேஜ் ஆகும். ஏன்னா கல்லீரல் சீக்கிரமாக டேமேஜ் ஆகாது. எல்லா உறுப்புகளையும் தாங்கிக்கூடிய ஒரு பவர் சென்டர் தான் கல்லீரல். கல்லீரலில் அவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு அஜித்குமார் கல்லீரல். ஸ்டொமக் வால், அவனுடைய அந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய பெருங்குடல் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ வயிற்றில் லத்தி வச்சு குத்திருக்காங்களா? லத்தி வச்சு குத்துனா கூட இவ்வளோ வராது. அவன் தான் இரும்பு கம்பியெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. இந்த காட்சிகள்லாம் நமக்கு தெரியுதே. அது மட்டும் இல்லாமல் இது ஏன் இந்த இன்ஜுரி ஆகிருக்குன்னா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்கிறது இன்ஜுரிஸ் கன்சிஸ்டன்ட் வித் யூஸ் ஆஃப் ராட்ஸ் அண்ட் பேட்டன்ஸ். இரும்பு கம்பி எடுத்து என்ன செஞ்சுருக்காங்க, அடிச்சிருக்கிறாங்க என்று சொல்லிட்டு த ஃபைண்டிங்ஸ் ஆஃப் தி ரிப்போர்ட் ஆக்சஸ்ட் பை இந்தியா டுடே. இந்தியா டுடேக்கு வந்து வழங்கின ரிப்போர்ட்டில் ப்ரொவைடட் ஸ்ட்ராங் மெடிக்கல் எவிடன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ். அதிகப்படியான தாக்குதல், அவ்வளவுதான் வந்து வரம்பை மீறின அஜித்குமாரை வந்து தாக்கியிருக்காங்க அந்த காவலர்கள்.
லைக்லி சஸ்டைன்டு ஓவர் எ ப்ரொலாங்டு பீரியட், ரொம்ப கால நேரமாக, ஏதோ ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அடிக்கலை, பல மணி நேரங்கள் அவனை அடித்தே கொண்டுறாங்க. அண்ட் கன்சிஸ்டன்ட் வித் டார்ச்சர் தட் ரிசல்டட் இன் தட். எனவே தான் அவர் என்ன செஞ்சார், கன்சிஸ்டண்ட்டாக அவருக்கு உணவு கொடுக்காம தண்ணி கொடுக்காம அவனை கொடுமைப்படுத்தி அடித்து சித்திரவதை பண்ணனால தான் அவர் இறந்து விட்டார் என்று போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்வதாக இந்தியா டுடே சொல்கிறது. இந்தியா டுடே மட்டுமல்ல, நிறைய பத்திரிகை வெளியிட்டிருக்குது. நம்ம இந்தியா டுடே நீட்டாக இருக்கிறதுக்காக நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். ஸோ இன்டர்னல் ஆர்கன்ஸில் பெத்தட்டிக்கல் பயங்கரமாக ஹெமரேஜஸ், அதாவது ட்ரிமர்ஸ் ஆகிருக்கிறது. ஹார்ட் அண்ட் லிவரில், ஸ்கல்ப்ஸில் ஸ்கல்லு அவனுடைய மண்டையே நிறைய தாக்குதலுக்கு உட்படப்பட்டிருக்கு. ஸோ நிறைய ட்ராமா, இன்டர்னல் ப்ளீடிங் எல்லாமே ஏற்பட்டிருக்கிறது. சற்றப்ப 44 இடங்களில் அவன் என்ன செய்யப்பட்டிருக்கு, அவன் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய முட்டுக்கை மசல் லேயர் இருக்குல்ல, இதெல்லாம் அடித்து கிழிச்சிருக்காங்க. இந்த கையில் நிப்பாட்டி வச்சு இந்த லாடம் கட்டி அடிப்பாங்களே, அடித்து இந்த மசல்லாம் கம்ப்ளீட்டாக இந்த கூலாக இருக்குது. இந்த முழங்கால் இந்த முட்டுக்கை இருக்குது பற்றிலாம், 2 முட்டுக்கையும் 2 முட்டுக்காலும் அவன் எந்திரிச்சு ஓட முடியாத அளவுக்கு அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு. ஆனால் எஃப்ஐஆரில் என்ன சொன்னார், எஃப்ஐஆரில் என்ன வாசம் இருக்கிறது, அவன் எந்திரிச்சு ஓடும்போது கீழே தடுக்கி விழுந்தானான். அடப்பாவிகளா, காவல்துறையுடைய முதல் தகவல் அறிக்கையை குப்பையில் தான் கொண்டு போடணும். அதனால தான் மேஜிஸ்ட்ரேட்டு கோர்ட்டில் எஃப்ஐஆரை பார்த்தாலே காரி துப்புறாங்க. உங்கள் எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டு, போலீஸ்காரன் கொண்டு வர எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டுக்கு நீதிமன்றத்தில் வேஸ்ட் பேப்பராக கருதக்கூடிய காரணமே நீங்கள் பண்ணக்கூடிய இந்த அழிச்சாட்டியம் தான். ஏதாவது அந்த கேஸை முடிக்கணுங்கிறக்கு அடிப்படையில் எதையாவது எழுதி கொண்டு வைத்து விட்டு இன்றைக்கி வீடியோக்கெல்லாம் வெளியெல்லாம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். அஜித்குமாரை அடித்து துவச்சம் பண்ணி சுற்றி வர நின்று இரும்பு கம்பியால் தாக்கி கொடுமைப்படுத்தக்கூடிய வீடியோ ஆதாரம் வெளியே வரவில்லை என்று சொன்னால், அஜித்குமார் மெண்டலு, அவன் லூஸு, தூக்கில் தொங்கி செத்து போயிட்டான்னு சொல்லி கேச முடியிருப்பீங்க. அப்படிப்பட்ட புலனாய்வு புலிகள் தானே காவல்துறையாக இருக்கிறீங்க. ரொம்ப சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டி காப்பாற்றக்கூடிய நேர்மையாக தானே காவல்துறையில் இருக்கிறீங்க. மீண்டும் சொல்ல, எல்லாத்தையும் நான் சொல்லலை, நேர்மையான அதிகாரிகள் இருக்க தான் செய்கிறாங்க. இது போய் கலிசட பயிலில் சொல்கிறேன். இப்படியா நீ பண்ணுறது, கொடுமைப்படுத்துறது மனித உரிமை மீறல் இல்லையா? அது இந்திய கான்ஸ்டியூஷன், இந்திய அரசு சட்டம் எங்களுக்கு வாழ்வதற்கான உரிமை தரவில்லையா? கஸ்டோடியல் டார்ச்சருக்கு எதிராக சட்டம் இல்லையா? இப்போ இருக்கக்கூடிய புதிய சட்டமே சொல்கிறத. எந்த அடிப்படையில் நம்ம அவனை கூட்டி போனீங்க அஜித்குமாரை சொல்லுங்கள். அவ்வளோ பிரச்சனை. ஒரு ரிட்டனில் கூட கம்ப்ளைண்ட் வரலைங்க. அந்த பொம்பளை நிற்கிதாவை சொல்லி நான் அஜித்குமாரை சொல்லவே இல்லையாங்குது. நான் என்னுடைய இதுதான் திருட்டு போய்விட்டது என்று சொன்னேனே தவிர அஜித்குமார் தான் எடுத்த நான் சொல்லவே இல்லை. முடிஞ்சு போச்சா? அந்த பொம்பளை பயங்கரமான பொம்பளை. அவங்க மேலே ஏற்கனவே சீட்டிங் கேஸ்லாம் இருக்குது. பல லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த கேஸுகள்லாம் இருக்கிறது. அது சப்ஜெக்ட் தனி வீடியோ நான் வெளியிட்டிருக்கிறோம். இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, எப்படி கொண்டு போகிறாங்க, டெட் பாடியாக தான் கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கொண்டு போகிறாங்க. ஏன்? It showed presence of internal brain and organ bleeding points to life-threatening trauma likely inflicted before death. அவன் மரணிக்கும் போதே அந்த அளவுக்கு பிரெயினில் இதாகி அவன் மூளை செயலிழந்து அவனுடைய எல்லா உறுப்புகளும் இரத்தம் துவைந்து மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் இறந்திருப்பதாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்கிறது. அப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நீங்கள் அங்கே கொண்டு போகும்போதே ஆட்டோவில் ஏற்றி அவனை கொண்டு போகும்போது இறந்த நிலையில் தான், அதை விட்னஸே சொல்கிறாங்கல்ல, இறந்த நிலையில் இருந்தான். ஸோ த ஓவர்லாப்பிங் இன்ஜுரிஸ் அண்ட் பேரலல் கன்ஃபியூஷன்ஸ் இம்ப்ளை யூஸ் ஆஃப் ஹார்ட் லீனியர் ஆப்ஜெக்ட். அது ஏற்கனவே சொல்லியிருக்காங்கல்ல, இந்த அடித்தது காரணம் ரொம்ப ஒரு ஹார்டான இதை வைத்து பண்ணியிருக்காங்க. அடித்ததுனால, இரும்பு கம்பியில் அடித்ததுனால, இப்படி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. சப்ஸ்கல்ப் இன்ட்யூஷன், அதுலேயும் பார்த்திங்கன்னா அது எல்லா இடங்களையுமே பிரச்சனை. பெல்விஸில் பிரச்சனை, அவனுடைய ஜாயிண்ட்டுகள்லாம் உடைக்கப்பட்டிருக்குது. மூளையிலுடைய சைன் சீரியஸ் பிரெயின் இன்ஜுரி. பிரெயின் இட் செல்ஃப் இஸ் ப்ளீடிங் ஃப்ரம் இன்சைட். மூளையில் எடுத்து மூளையை பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது இவன் அடித்த அடியில் மூளையில் இரத்த கசிவு வந்திருக்கிறது. யூஸ்வலி பிகாஸ் ஆஃப் எ ஸ்ட்ராங் இம்பேக்ட் ஆஃப் ட்ராமா. இப்படி கொடுமைப்படுத்தி
டார்ச்சர் பண்ணி அவனை கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய டைனி இன்டர்னல் ப்ளீட் மார்க்ஸ் வந்து நிறைய இடத்துல ஹார்ட்டில், லிவரில், ஸ்டொமக்கில் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உடல் பூராவும் இருக்கிறது. கிட்டத்தட்ட அவங்களுடைய பிளட் வெசலில் பார்த்துருக்குறாங்க. அவருடைய இரத்த நாணங்கள்லாம் ரொம்ப சிதைந்திருக்கிறது. அவருடைய உடலுடைய தோல் பகுதி வந்து எல்லாமே சிதைந்திருக்கிறது. அந்த ஸ்கின் இட்ஸெல்ஃப் டசன்ட் டியர், வேர்வை வந்து சொட்ட முடியாத அளவுக்கு வேர்வை சொட்டி வேர்வை வந்து எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து உடம்புல வந்து தண்ணீர் சத்து, நீர் சத்து இல்லை அந்த அளவுக்கு வந்து இருக்கிறது. ரொம்ப மோசம், படிக்க முடியலங்க. இவ்வளோதாங்க. நீங்கள் நேயர்களுக்கு இதை சொல்ல வேண்டுமே அடிப்படை சொல்கிறேன். அவ்வளோ மோசமாக இருக்குது. ஒரு கொடூரமாக வந்து அடித்து கொண்டிருக்காங்க. நீதியான நீதியரசர்கள் இருக்க போய் இந்த 5 காவல்துறை காண்டாமிருகங்களும் உள்ளே அடைக்கப்பட்டிருக்கார்கள். இவர்களுக்கு நிச்சயமாக பிணை வழங்கக்கூடாது. இவங்களுக்கு வந்து லைஃப் கொடுத்துருக்காங்க. லைஃப்லாம் காண அவனை தூக்கில் தொங்க போடுங்க. காவல்துறையுடைய அந்த காக்கி சட்டையில் ஒளிந்திருந்தாலும் கிரிமினல் தான், குற்றவாளி தான். அதில் வந்து நாங்கள் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோங்கிறத நிரூபிக்க வேண்டிய வழக்கு அஜித்குமார் வழக்கு. ஏன் அதை கத்துறோம்? காவல்துறையின் நற்பேருக்கு களங்கம் கற்பிக்கக்கூடிய விஷயம். தமிழ்நாடு காவல்துறையுமே நாங்கள் வந்து அவ்வளவு மதிப்பு வைக்கவே தான் நாங்கள் கத்திட்டு இருக்கிறோம். உட்காந்து காவல்துறைக்கு எங்களுக்கு நான் வன்மமா? டெய்லி கோர்ட்டில் சந்திக்கிறோம். காவல்துறை அதிகாரிகளே சொல்கிறாங்க, ஐயோ அண்ணே நம்ம வந்து தப்பு பண்ணிட்டானுங்க, இந்த அயோக்கிய பிள்ளைகளால் எல்லா ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் கெட்ட பேர், அவ்வளோ பிரச்சனை, எல்லா அதிகாரியும் புலம்புறாங்கங்க. கோர்ட்டில் வந்து நிற்கக்கூடிய அத்தனை காவல்துறை அதிகம் ஒருத்தர் கூட இதை வந்து என்ன செய்யலை, சரி காணவில்லை. ஒட்டு மொத்தமாக சொல்கிறாங்க. இது முட்டாள்தனமான வேலை பண்ணிட்டானுங்க. எல்லாத்துக்கும் பெரிய தலைகுனிவாக இருக்குது உங்களால். ஜெயராஜ் ஃபெனிக்ஸுக்கு நடந்த கொடூரத்தை போல சாத்தாங்குளம் கஸ்டோடியல் டெத்து போல நடந்திருக்கிறது. எனவே நீதியரசர்கள் இந்த சிபிஐ ரிப்போர்ட் வந்த பிறகு சிபிஐடைய விசாரணை நீதமாகத்தான் இருக்குது நம்புகிறோம். விசாரணை இருக்கக்கூடிய சிபிஐ அதிகாரிகளுக்கு நம்ம பேர்லலாம் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது. அவங்கள வந்து சுதந்திரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண விட வேண்டும், புலனாய்வு செய்ய விட வேண்டும். அந்த சிபிஐ விசாரணைக்கு வந்து உத்தரவிட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து உண்மையிலேயே பாராட்டக்கூடியவர். சிபிஐட்டே ஒப்படைச்சிருப்பா டைரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டார். அதுபோல் சுதந்திரமாக அவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த எவிடன்ஸுகள்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் சிறப்பாக செயல்படுவதாக தகவல் வருகிறது. சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய டிப்ளாய் பண்ணக்கூடிய காவல்துறைகள் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றமும் இந்த வழக்கை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறது. ஆகஸ்ட் 20 இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டெல்லாம் வைத்து நீதியரசர்கள் ஒரு தெளிவான தீர்ப்பை வந்து தர வேண்டும். அது இந்த அஜித்குமார் தான் லாக்அப் மரணத்தில் கடைசி தமிழ்நாட்டில். ஒரு காலத்தில் உத்தரப்பிரதேசத்தில், மத்திய பிரதேசத்தில், குஜராத்தில் தான் நடந்து கொண்டு இருந்து சொல்லிகிட்டு இருந்தோம். தமிழ்நாட்டில் நடக்க வந்துட்டு தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்சு விட்டது. தமிழ்நாட்டில் குறையாக தான் இருக்குது இந்த டேட்டா. இருந்தாலும் தமிழ்நாட்டில் கம்மியாக இருக்கே, நம்ம வந்து சப்பை கட்டி பூசி விழ முடியாது. குஜராத் மாதிரி, யூபி மாதிரி காட்டாட்சி இல்லை, இது திராவிட மாடல் ஆட்சி. இதெல்லாம் கவனத்தில் கொண்டு ஒரு தெளிவான நீதியை வழங்க வேண்டும். அந்த நீதி கஸ்டோடியல் டெத், காவல் நிலைய மரணங்களே இல்லை, லாக்அப் டெத்தே தமிழ்நாட்டில் இல்லை என்பதை நிறுவக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதை இந்த பேட்டியின் வாயிலாக நாம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற காணொளிகளை நீங்கள் பெற வேண்டுமென்றால் நம்முடைய சாய்ப் டாக்ஸ் ஊடகத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த யூடியூப் சேனலை உங்களுடைய நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இணைந்திருப்போம். மிக்க நன்றி.